ஆகஸ்ட் 22. ஸோ ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டே. ஸோ மெட்ராஸ் டே வந்து இந்த நாள் இருக்குது. 1239 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பட்டினம்னு சொல்லி ஒரு சின்ன கிராமத்தை விலைக்கு வாங்கி அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சின்ன கிராமமாக அந்த மெட்ராஸ் பட்டினம் அப்படியே டெவலப் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியும் ஆயிடுச்சு. பிற்காலத்தில் தமிழ்நாட்டோட கேபிட்டலும் வந்து மெட்ராஸ் வந்து மாறிச்சு. ஸோ இந்த நாள் வந்து மெட்ராஸ் உருவான ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அதனால இந்த நாள் வந்து மெட்ராஸ் டே அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிளான்ட் மில்க் டேங்கிறாங்க. ஸோ பிளான்ட் மில்க்குங்கிறது செடிகளில் இயற்கையிலேருந்து மில்க் வந்து எடுக்கிறது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த சோயாபீன்ஸு, பாதாமில் இருந்து, ஓட்ஸில் இருந்துலாம் வந்து மில்க் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி மில்க்குக்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான மில்க் இயற்கையாக அந்த பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மில்கில் பார்த்தீங்கன்னா நல்ல சத்து இருக்குது. ஸோ இது கூட நிறைய பேர் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்து இது வந்து வைக்கிறாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் மில்க்கையும் நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா பிஎன் ஏஞ்சல் டேங்கிறாங்க. ஸோ பிஎன் ஏஞ்சல் டேங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்னா பெரிய பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்போல்லாம் கிடையாது. ஸோ உங்களை சுற்றி இருக்க சக மனுஷங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கைண்டாக இருக்கணும், எல்லாருமே அன்பு செலுத்தணும், கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பிஎன் ஏஞ்சல் டே வந்து இருக்குது. ஆமாம், இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரெயின்போ பேபி டேங்கிறாங்க. ஸோ ரெயின்போ பேபிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் 9 மாதத்தில் அவங்களோட கரு கலைஞ்சிரும். சில பேத்துக்கு 6 மாதத்தில் கரு கலைஞ்சிரும். சில பேத்துக்கு பிறந்து குழந்தை இறந்து போயிடும். பிறந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் பிறந்து ஒரு மாதம் 2 மாதத்தில் குழந்தை இறந்து போயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரியான பேபிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப வருஷங்கள் வாழாமல் ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து இறந்து போகக்கூடிய இந்த பேபிஸ்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வயிற்றுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இருக்கலாம். இந்த மாதிரியான பேபிஸ் வந்து ரெயின்போ பேபிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெயின்போ எப்படி வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தெரியும், அதுக்கப்புறம் அது வந்த இடமே தெரியாது, காணாமல் போயிடும். அந்த மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணுறதுனால தான் இது ரெயின்போ பேபிங்கிறாங்க. அந்த மாதிரியான குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து ஸோ அவங்க மேலேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு செலுத்துற விதமாக சொல்லலாம். அதுக்காக வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஆகஸ்ட் 22 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.